உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ராசிநாதனான சுக்கிரன் தை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார். விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. வரவும் செலவும் சமமாக இருக்கும். சேமிப்பிற்கு சாத்தியமில்லை. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். தீர்த்த தலயாத்திரை ஒன்று கிடைப்பதற்கும் அனுகூலமான கிரகநிலை இது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் பலன் கிடைப்பது சற்று கடினமே. தை 21ஆம் தேதி வரை செவ்வாய் அஷ்டமஸ்தானமாகிய தனுர் ராசியில் அமர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அவசியம். பிறருடன் தேவையற்ற வாக்குவாதங்களையும் தவிர்த்தல் வேண்டும். செவ்வாய்க்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பதால் தோஷம் குறைகிறது. உத்தியோகம். ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் சனி பகவான் சுபபலத்துடன் சஞ்சரிக்கிறார். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் சக்திக்கு மீறிய உழைப்பினால் அசதியும் சோர்வும் உண்டாகும். லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவும் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறார். சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு மிகவும் அனுகூலமான கிரகநிலை இது. வேலையில்லாமல் அவதியுறும் ரிஷபராசியினருக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருப்பின் இப்போது முயற்சிக்கலாம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏற்கனவேயே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம், வர்த்தகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான மாதம் இது. குறிப்பாக சனி, ராகு, சுக்கிரன் சுபபலம் பெற்றுள்ளதால் சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக மாறும். உற்பத்தியை திட்டமிட்டு அதிகரித்துக் கொள்ளலாம். வியாபாரிகளுக்கும் அன்றாட விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் அளவோடு முதலீடு செய்யலாம். சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு அனுகூலமான மாதம் இது. கூடிய வரையில் கந்துவட்டி வாங்காமல் கையில் உள்ளதை கொண்டு சமாளிக்க வேண்டும். நல்ல லாபம் கிடைக்கும். பாடுபட்டு சம்பாதிக்கும் பணத்தை வட்டியில் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இம்மாதத்தில் இருக்காது. கலைத்துறையினர். தை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் சாதகமாக மாறுவதால் புதிய வாய்ப்புகள் எவ்வித முயற்சியுமின்றி தேடி வரும். நின்று போன பாக்கிகளை வசூலிப்பதற்கு ஏற்ற மாதம் இது. வருமானமும் சிறிது உயர்வதை அனுபவத்தில் பார்க்கலாம். நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு சுக்கிரன் கை கொடுத்து உதவ இருப்பதை அவரது சஞ்சார நிலை உறுதி செய்கிறது. துணை நடிகர்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் ஸ்டண்ட் நடிகர்கள் ஆபத்தான பாத்திரங்களில் நடிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கிரன் தை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறார். அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்றொரு கிரகமான செவ்வாய் தை மாதம் 20ஆம் தேதி வரை அனுகூலமாக இல்லை. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருத்தல் மிகவும் அவசியம். காவல்துறையினரால் சிறு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு பின்பு சரியாகும். கிரக நிலைகளின்படி உயர்மட்ட தலைவர்கள் உங்களை சந்தேகப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. மாணவ மாணவியர். தை மாதம் 13ஆம் தேதி வரை புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளனர். 14ஆம் தேதியிலிருந்து அவர் சாதகமாக இல்லை. ஆதலால் மாதத்தின் 3ஆம் வாரத்திலிருந்து சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் வேண்டும். படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்த வேண்டாம். மனதில் கவனம் சிதறும். நினைவாற்றலும் சிறிது பாதிக்கப்படக்கூடும். பிற மாணவர்களுடன் உங்கள் சொந்த பிரச்சனைகளை கூறாமல் இருப்பது அவசியம். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. தேவைக்கு அதிகமான மழையினால் பயிர்கள் சேதமடையக்கூடும். கால்நடைகளும் பாதிக்கப்படக்கூடும். என்றோ பட்ட கடன்கள் கவலையை அளிக்கும். சூரியன் அனுகூலமாக இல்லை. கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் புதிய கடன்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்மணிகள். தை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து குடும்ப சூழ்நிலையில் நிம்மதி ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவும். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அன்பு நிலவும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடும். கருவுற்ற பெண்மணிகள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பது அவசியம். பரிகாரம். தினமும் கந்தசஷ்டி கவசம் படித்து வருவது மிகச்சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் தை 23 முதல் 25 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.